நண்பர்களே, விளையாட்டுச் செய்திகள் தினமணி வாயிலாக பார்க்க போகிறோம். வெண்கலப் பதக்கம். இந்தோனேஷியாவின் ஜோலோ நகரில் நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தனிநபர் பிரிவில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனைகள் யாருன்னு பார்த்தோம்னா தன்வி சர்மா, வெனலா காலகோட்லா. அடுத்து டேபிள் டென்னிஸ் சத்யன் ஆகாஷ் சாம்பியன். நைஜீரியாவில் நடைபெற்ற WTT கண்டென்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்யன் ஆகாஷ் பால் இணை சாம்பியன் கோப்பையை வென்றிருக்கு. அடுத்து உலக நீச்சலில் லெடேக்கி சாம்பியன். சிங்கப்பூரில் நடைபெறும் உலக நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் அமெரிக்க நட்சத்திர வீராங்கனை கேட்டி லெடேக்கி 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் செவ்வாய்க்கிழமை தங்கம் பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து நீச்சல் மார்சன்ட் உலக சாதனை. சிங்கப்பூரில் நடைபெறும் உலக நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் 200 மீட்டர் தனிநபர் மெட்லியில் பிரான்ஸ் வீரர் லோன் மர்சன்ட் புதன்கிழமை உலக சாதனை படைத்தாராம். அரையிறுதியில் பந்தய இலக்கை 1 நிமிடம் 52.61 வினாடிகள் கடந்த அவர் 14 ஆண்டு கால சாதனையை முறியடித்திருக்கார். இதற்கு முன் பார்த்திங்கன்னா 2011 அமெரிக்காவின் ராயன் லாக்டே 1 நிமிடம் 54 வினாடிகளில் இலக்கை அடைந்தது தான் சாதனையாக இருந்தது. அதுபோக இந்த மார்சன் பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் 4 தங்கம் வென்றிருக்காராம். ஸோ அதுபோக வியாழக்கிழமையில் நடைபெற்றதுலேயும் அவர் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஆடவர் 200 மீட்டர் பட்டர்ஃப்ளையில் அமெரிக்காவின் லூகா அர்லாண்டோ, மகளிரில் 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் ஆஸ்திரேலியாவின் மோலி ஓகலாகான், ஆடவருக்கான 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் துனிசியாவின் அகமது ஜவுடி, ஆடவர் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ரஸ்டெஸ்ட் ரோக்கில் இத்தாலியின் சிமோன் ஜெராசுலோ ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்களாம். நன்றி, வணக்கம்.